நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் இல்லை, ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. ஜூலை முதல் அதிக நிதி, குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கான அறிவிப்பு. இலங்கையின் 2025 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் ஆரம்பம். இன்று இடம்பெற்ற கோர விபத்து, 12 பேர் படுகாயம். இந்த எண்களில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தால் எச்சரிக்கை. அதிகரிக்கும் காட்டுத்தீ பரவல், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை. தொடருந்து சேவையில் ஏற்படவுள்ள புதிய விருத்தி. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு, ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஏனெனில் இந்த நோக்கத்திற்காக பணம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நாடாளுமன்றத்தில் முன்வைத்து வரும் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகன அனுமதி வழங்கப்படாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு சொந்தமான அனைத்து சொகுசு வாகனங்களும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏலம் விடப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் அஸ்விஸ்ம உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கான நிதி அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது நாடாளுமன்றத்தில் முன்வைத்து வரும் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வறுமையை போக்குவதற்கான விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அஸ்வஸ்ம உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு ஜூலை மாதம் முதல் அதிக நிதி ஒதுக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 2025 ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தின் 2025 ஆண்டிற்கான பாதீடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றது. பாதீடு முன்வைப்பிற்காக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று காலை நாடாளுமன்றம் கூடியுள்ளதுடன் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தற்போது உரையாற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது ஜனாதிபதி எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வருடத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 2025 ஆண்டுக்குள் 5% பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்த ஜனாதிபதி 2025 வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்கள் தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது நிதி பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என அறிவித்தார். கடன் மறுசீரமைப்பை பொறுத்தவரை 570 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை செலுத்திய பிறகும் 2024 ஆண்டின் இறுதியில் அரசாங்கத்தால் அந்நிய செலாவணி கையிருப்பை 6.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பராமரிக்க முடிந்தது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கப்படும் இந்த பாதீடானது பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள், பொதுமக்களுக்கான நலன்புரி கொடுப்பனவுகள், அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு போன்ற பல வரவேற்கத்தக்க விடயங்களை உள்ளடக்கியதாகவும் அமைந்துள்ளது. கந்தகட்டிய போபட்டிய வீதியில் வேவேதென்ன பிரதேசத்தில் தனியார் பஸ் ஒன்று ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் ஏற்றிச் சென்ற வேனுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கந்தகட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து இன்று திங்கட்கிழமை காலை 6:10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் வேனில் பயணித்த 8 பெண்கள் உட்பட 12 பேர் காயமடைந்து கந்தகட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 7 பேர் மேலதிக சிகிச்சைக்காக மகியங்கனை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கந்தகட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
துபாயிலிருந்து இலங்கை தொழிலதிபர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் மேற்கொண்டு மிரட்டி கப்பம் வசூலிக்கும் மோசடியில் ஈடுபட்ட நபர் தொடர்பாக இலங்கை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நுகேகொடை குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த மோசடியுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடு சென்ற 32 வயதுடைய நபர் என்பது தெரியவந்துள்ளது. துபாயில் உள்ள குற்றவாளிகள் இலங்கையில் இருக்கும் சிலரை பயன்படுத்தி தொலைபேசி எண்கள் ஊடாகவும் நவீன முறைகளை பயன்படுத்தியும் மோசடிகளை மேற்கொண்டுள்ளனர். கப்பம் கோரல் சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களின் தொலைபேசி எண்களை பயன்படுத்தி மிரட்டல் அழைப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தங்கள் அழைப்புகள் ஒரு தொலைபேசி நிறுவனத்தில் இருந்து வருவதாகவும் மக்கள் நம்புவதற்காக தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தியுள்ளமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மோசடியான முறையில் சீட்டெழுப்பு மூலம் பரிசு வென்றுள்ளீர்கள் என்று கூறி பரிசை பெற்றுக் கொள்வதற்காக அனுப்பப்படும் OTP எண்ணை பகிருமாறு கோரியுள்ளனர். பின்னர் அந்த OTP எண்ணை பயன்படுத்தி தொடர்புடைய தொலைபேசி எண்ணின் தகவல்களை களவாடி அதற்குரிய eSIM உருவாக்கி கப்பம் வசூலித்துள்ளனர். இந்த மோசடியில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வந்த 4 தொலைபேசி எண்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அந்த வகையில் 07694491126 அல்லது 07646497753 மற்றும் 076413265 மற்றும் 07414975554 இத்தகைய எண்களில் இருந்து அழைப்புகள் வந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரியுள்ளனர். நிலவும் வறண்ட வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவல் அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி பதுளை, குருநாகல், கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் காட்டுத்தீ பரவல் அதிகரித்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். அதே நேரம் வனவள பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியன போலீசாருடன் இணைந்து காடுகளுக்கு தீ வைப்பவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடருந்து தாமதங்களை தடுப்பதற்காக நாளாந்தம் சேர்க்கப்படும் புகையிரத இயந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தொடருந்து சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். மின்சார தொடருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் இலங்கையில் தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படும் செயற்பாட்டுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். தினமும் சுமார் 217 முதல் 220 தொடருந்து சேவைகள் உள்ளன. கடந்த முறை அவற்றில் சுமார் 17, 18 அல்லது 20 சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. தொடருந்து சேவைகள் ரத்து செய்வதை நிறுத்த நாம் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். தொடருந்து இயந்திரங்களை இயக்க வைக்கும் வகையில் வைத்துக் கொள்வதுதான் இதற்கான ஒரே வழி. சராசரியாக இலங்கைக்கு நாளாந்த செயற்பாடுகளுக்காக சுமார் 60 முதல் 70 தொடருந்து இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் கடந்த காலத்தில் சுமார் 45 முதல் 50 இயந்திரங்களே செயற்பாட்டில் இருந்தன. இதை அதிகரிக்க நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அந்த செயற்பாடு வெற்றி பெற்று வருகிறது. பிப்ரவரி மாத இறுதிக்குள் நாளாந்த செயல்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்களின் எண்ணிக்கையை 60க்கும் அதிகமாக பயன்படுத்த நினைக்கின்றோம். இலங்கையில் இயக்கப்படும் தொடருந்துகளில் சுமார் 52% நாளாந்தம் இயக்கப்படுகின்றன. 17% 10 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாக வருகின்றன. 10% 30 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாக வருகின்றன. இந்த சேவையின் தரத்தை மேம்படுத்த ரயில்கள் சரியான நேரத்தில் இயக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் அதிக அவதானம் செலுத்தியுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அரசாங்கத்தில் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தரமான மற்றும் உரிய விதத்தில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி 2025 ஆண்டில் 19 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கும் என்றும் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் அனுரா குறிப்பிட்டுள்ளார்.
2028ஆம் ஆண்டில் கடனை திருப்பிச் செலுத்த தொடங்கும் போது நாட்டை அபிவிருத்தி செய்வதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளதுடன் 2025ஆம் ஆண்டிற்குள் 5% பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஊழல் நிறைந்த ஆட்சி, தோல்வியடைந்த பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொறுப்பற்ற நிர்வாகமே நாடு எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு காரணம். அந்த காரணங்களாலே மக்கள் வரிசையில் நின்று இறங்க நேரிட்டதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏழை மக்கள் மிகவும் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் ரத்தினபுரி மாவட்டத்திலே அதிகளவான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதன்படி குறித்த பகுதியில் 36.7 வெப்பநிலை பதிவாகியிருந்தது. இதேவேளை அதிக வெப்பநிலை மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை சீர்குலைப்பதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதன்படி அதிக வெப்பநிலை காரணமாக உடல் வியர்வையாக நீர் மற்றும் உப்புக்களை இழக்கிறது. இது ஆரோக்கியமான நபர்களுக்கு கூட நீரிழப்பை ஏற்படுத்தும் என்று சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நாட்களில் வெளியில் வேலை செய்பவர்கள், குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் நெல் வயல்களில் வேலை செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.